கர்த்தருக்கு பிரியமானவர்களை இந்த விடமர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஆசீர்வாதம் மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன். நீ கடந்து வருகிற பாதைகளில் உன்னை மூழ்கி போகாதபடி ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறவர். உங்கள் பாதையில் இருக்கிற பிரச்சனைகள், தடைகள் மற்றும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நடந்து போய் செங்கடலில் யோர்தான்களை கர்த்தர் மாற்றி போடுற இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி, எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறவரே, நன்றியோடுமே துதிக்கிறோமே. சௌத்தரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஆறுகளை கடக்கும்போது எங்களோடு கூட நீர் இருக்கிற ஆண்டவர், நாங்கள் தண்ணீர்களை கடக்கும்போது எங்களோடு கூடப்பா நாங்கள் கடந்து போகிற பாதைகளை எங்களுக்கு முன்பதாகவே எல்லா தடைகளை மாற்றி போட்டு ஆசீர்வதிக்கிறவரே துதிக்கிற ஆண்டவர். ஒவ்வொருடைய குடும்பத்தில் என்னென்ன போராட்டத்தோடு தடையோடு கூட இருக்காங்களப்பா, இவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், தடைகள் மாறி பரிசுத்த ஆவியான ஒரு சரியத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலைகள், வெற்றிகளை, அற்புதங்களை நீங்கள் காண செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சோர்ந்து போன மக்களுக்கு நன்மை கொடுங்க. பிஸ்னஸில், வேலைகளில், தொழில் சரிதல் சுகத்தை கொடுங்க, பொறுப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.